ஹாய் மக்களே, மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 8வது நாள் நோன்பு நீ சமையலன்னா வெள்ளை சோறு, மஞ்சள் கோழி குழம்பு, அதாவது நாசி புத்து ஐயாம் லம்மா. இன்றைக்கி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்க்கலாமா? சமையல் ஆரம்பித்தாச்சு. சோறுலாம் ஆக்கியாச்சு. சோறு அந்த இன்னொரு அடுப்பு ஆகிட்டு இருக்கு. அது வந்து காய்கறி போட்டு ரெண்டு பார்த்தேன். காய்கறி வந்துருச்சு. மேலே முட்டையை பொரித்து மேலே தூக்கிட்டு பார்த்தேன். அதாவது காய்கறி ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை சோறு ஏற்கனவே 2 சட்டி ஆக்கி வச்சாச்சு. ஒரு சட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து மஞ்சள் கோழி குழம்பு. இது மலேசியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா அயாம் மசால் லெம்மா அப்படிம்பாங்க. நம்ம வந்து தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் மஞ்சள் கோழி குழம்பு நானாக சொல்கிறேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து அதோட குழம்பு. கோழி அங்கே தனியாக இருக்கும். கோழி தனியாக இருக்க ஒரு கவரில் ஒரு கோழி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கட்டுவாங்க. அப்படியே குழம்போடு கோழி போட்டால் கோழி உடஞ்சிருன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. இது அடுத்த சட்டி சோறும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புலாம் கட்டிட்டாங்க. கட்டி ரெடியாக இருக்குது. இது வந்து சம்பல் பிளாச்சா. இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஓரஞ்சு. இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஓரஞ்சு சர்பத்து. சன்ஃப்ளவருக்கும் சர்பத்து கலந்தது 3 தண்ணி இருக்குது. இன்றைக்கி சர்பத்துலாம் போட்டு வச்சுட்டாப்புல. தண்ணி ஜூஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஜூஸ் எப்படின்னா சன்ஃப்ளவருக்கும் சர்பத்து கலந்தது. நம்ம கடையில் நோன்பு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இதுமாதிரி தான் பேக்கிங் பண்ணணும். இதுமாதிரி தான் ஊற்ற போகிறாங்க இந்த டப்பாவில். நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஆக்கரக்கார் சாக்லேட்டா இது? இன்றைக்கி வந்து ஆக்கரக்கார் சாக்லேட். பேக்கிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. காய்கறி சமைச்சோம்னா அந்த காய்கறி ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறாங்க. நம்ம மக்கள்லாம் சின்சியராக எவ்வளோ பார்க்குறாங்க. ஃபுல்லாக பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக இது வந்து காய்கறி ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாச்சு. காய்கறிலாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பேக்கிங்லாம் மும்முரம் போயிட்டுருக்கு. சாப்பாடுலாம் பேக்கிங் எடுத்தாங்க. இதோட பாக்கெட் போட்டு கொடுக்க வேண்டியதான். உள்ள சோறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? உள்ள டப்பாக்குள்ள என்ன எப்படி வச்சுருக்காங்க பார்ப்போம். சோறு, குழம்பு, சம்பல் வச்சேன் 3 வச்சுருக்காங்க. சாப்பாடு எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். சீக்கிரம் எல்லாம் பேக்கிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மணி 3:30 மணிக்கு தான் கொடுப்போம். கரெக்டாக 3:29 கூட கொடுக்க மாட்டோம். கரெக்டாக 3:30 தான் கொடுப்போம். அதனால் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோம். மக்கள் அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா 3:30 மணிக்கு கொடுத்தா தான் அந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வர்றது கரெக்டாக இருக்கும். சாப்பாடு பெரியவங்களுக்கு பாவம் சின்ன பிள்ளைகள்லாம் ஏமாத்துறாங்க. மக்கள் வரிசையாக வாங்கிட்டு போகிறாங்க. 3:30 மணிக்கு கொடுக்குறோம். மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர் டாக்டர். மக்கள் எல்லாம் வரிசையாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஸ்டாஃப்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க.
நம்ம அப்பாங்கு நம்ம கடை தான் வந்து எலக்ட்ரிக் வேலை பார்க்குறப்பல எலக்ட்ரிக் ஒயரிங் பைப் வேலை எல்லா வேலையும் வேறு தான் பார்ப்பாரு. ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு சாப்பாடு வெள்ளை சோறு, மஞ்சள் கோழி குழம்பு, ஜூஸு ஒன்று, நோம்பு கஞ்சி, ஆக்கர்காய். போட்டோ போல போட்டோ. இவர் நம்ம கூட தான் வேலை செய்கிறப்பல சப்பாத்தியா பரோட்டா போகிறாப்புல பரோட்டா சப்பாத்தியா. ஓகே மக்களே, சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம். இந்த அடுத்த நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். ஓகே, லைக், சப்ஸ்கிரைப், share. Ambil vlog, jangan lupa like, subscribe dan juga share.